வணக்கம். போன மாதம் தேட்டருக்கு வந்து ஆனால் சரிவரவே தெரியாமல் இருந்து இப்போ ஓடிடியில் வந்திருக்கிற அந்த படத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சிபிராஜினுடைய நடிப்பில் வந்திருக்கிற இந்த படம் நம்மை அந்த 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் அப்படியே கட்டி போட்டுரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவு அட்டகாசமான ஒரு த்ரில்லர் ஜானர் படம் தான் இந்த படம். எந்த படம் அப்படின்னா 10 hours, 10 மணி நேரம். இந்த 10 மணி நேரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை 10 மணி நேரத்துக்குள்ளார ஒரு போலீஸ் அதிகாரி சிபிராஜ் என்ன செய்கிறார், அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த 10 hours அப்படிங்கிற ஓடிடியில் வந்திருக்கிற அந்த படத்தினுடைய கதை, சாரம், கரு, மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ஒரு வயதானவர், ஒரு அம்மா, அவங்க வந்து இது மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணை காணும் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இதை அடுத்து ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும். அதை எடுத்து தேடுகிற அந்த பயணத்தில் ஒருத்தர் பஸ்ஸில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படும். கொலை செய்யப்பட்டிருக்கிற விஷயத்தை அந்த டிரைவரோ கண்டக்டரோ தான் இதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க போலீஸ்க்கு அப்படிங்கிற தகவலும் தெரிய வரும். இதை நோக்கிய அந்த இரவு நேர 10 மணி நேர பயணம் தான் இந்த 10 hours. அந்த ஃபர்ஸ்ட் வந்தப்ப அந்த பொண்ணு காணும்னு சொன்னாங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா? அப்புறம் ஒரு பொண்ணு பஸ்ல ஏறினாங்க அசோக் நகர்ல, ஆனா அந்த பொண்ணு என்ன ஆனா? அதே போல ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரே, அவர் யார்? இந்த போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கிற இந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் அப்படின்னா உண்மையானவர்களா, நல்லவங்களா? இப்படிங்கிற விடைகளை தேடி 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 போகிற ஒவ்வொரு காட்சியும் பரபர, விறுவிறு, சுறுசுறு, திகுதிகு அப்படின்னு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இந்த படம் பேசுபொருளாகி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் அந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணினேன். சிபிராஜ் அந்த கதாபாத்திரத்தை ஆஸ் யூஷுவல் சிபிராஜ் எந்த அளவுக்கு இதை தாங்கி கொண்டு போவாரோ அந்த அளவுக்கு இந்த மொத்த படத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் தான் போறார். அவர் தான் இந்த படத்துக்கு மெயின். ஒரு போலீஸ் அதிகாரியா மிடுக்கான விஷயங்கள்லையும் சரி, இதை வைத்து இது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிற அந்த நுட்பமும் சரி, ரொம்ப நல்லாவே அவரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் முகத்தில் அவருடைய எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு. அது ஒரே விதமான ரியாக்ஷன்ல இருந்து அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் மாறினாக்க சிபிராஜ் கண்டிப்பா ஒரு வெற்றி நடிகராக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இன்னும் அவருக்கு காலம் ஒன்றும் போயிடலை. நிச்சயமா அப்படியான கதைகளை தேர்வு செய்து அவர் நடிக்கிறதுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசைப்படுறேன். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க, இப்படி ஒரு பெண் கொலை செய்யப்படுறது அப்படின்னா இது ஒரு செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா, அல்லது ஒரு சைக்கோ சம்பந்தப்பட்ட விஷயமா, அல்லது வேறு ஏதேனும் பணம் காசு நகைகளுக்கு ஆசைப்பட்டு செய்யற விஷயமா அப்படின்னு இது போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இதற்குள் இருக்கிற ஒரு அரசியலை ஒட்டி நடக்கிற தேர்தல், அந்த தேர்தலுக்கு வந்திருக்கிற வாக்காளர் அந்த ஓட்டு போடுகிற அந்த மிஷின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஆம்னி பஸ், அந்த ஆம்னி பஸ் சென்னையிலேருந்து கிளம்பி சேலம் போகிற ரூட்டில் இருக்கிற கள்ளக்குறிச்சி, அந்த கள்ளக்குறிச்சிக்கிட்ட நடக்கிற சம்பவங்கள், இதை அடுத்து பைபாஸில் நடக்கிற அந்த பஸ்ஸில் நடக்கிற விஷயங்கள், அந்த இதே பஸ் நம்பரோட, இதே கம்பெனியோட, இதே கலரோட இருக்கிற இன்னொரு பஸ்ஸு, அந்த ஆம்னி பஸ்ஸுக்கும் அதே நம்பர் கொண்ட இன்னொரு ஆம்னி பஸ்ஸுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இப்படின்னு போகிற இந்த 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் மொத்தமாகவே பரபரப்பாக இருக்குங்கிறதாங்க ஸ்பெஷல். இந்த 10 hours அப்படிங்கிற திரைப்படத்தை இந்த மாதிரியான திரைப்படங்களை நாம் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல படங்கள் வரலன்னு நம்ம அழித்துக்கிறதுலையும் சலிச்சுக்கிறதுலையும் எந்த அர்த்தமுமே இல்லைங்க. எந்த ஆபாசமும் இல்லாமல், எந்த வலியை திணித்து ஆபாசங்களையோ அல்லது காமெடிங்கிற பேரில் அச்சுபிச்சுத்தனங்கள்லாம் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டான எடுத்துக்கிட்ட கதைக்கு வலு சேர்க்கிற விதமாகவே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டையும் காட்சி அமைப்பையும் பின்னணி இசை, எடிட்டிங், கேமரா, கிட்டத்தட்ட அந்த நைட்டு எஃபெக்டு, பைபாஸில் ஆம்னி பஸ்ஸு பறந்துட்டு வர்றது, அதை படமாக்குற அந்த கடுகு பார்வை, இது எல்லாமே படத்துக்கு பலம் சேர்த்துக்கிட்டே இருக்கு. இந்த படம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இது ரொம்ப மிக சிறந்த வெற்றி படமாக அமைவதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளார இருக்கு.
ஜஸ்ட் மிஸ்ஸு பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த படத்தை நம்ம பாஸ் பண்ண விடாமல் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற தேட்டர் நிலவரங்களும் ஒரே நாளில் அத்தனை ஒரே படத்துக்கு நிறைய தேட்டர் ஸ்க்ரீன் கொடுக்கறதும் ஒரு முக்கிய காரணம். 10 hours இது அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஓடிடி தளத்திலையும் இந்த படம் இருக்கு. இந்த 10 hours சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்திலையும் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்திலையும் பார்க்க கிடைக்குது. 10 hours திரைப்படத்தை ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி பார்க்கத்தான் செய்யுங்களேன். கண்டிப்பாக ஃபீல் குட் மூவி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. வணக்கம். இந்த 10 hours பிடிச்சிருந்தாலும் சரி, 10 hours ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.